வணக்கம். நம்மெல்லாம் நிறைய பேரோட வாழ்க்கையில நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க கிட்ட அப்படியே அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கும். அது என்னன்னா ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுவாங்க. எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான்ப்பா அப்படின்னு எப்ப பார்த்தாலும் தான் தான் பெருசு அப்படிங்கிற ஒரு தலைக்கணத்தோடயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறி அவங்க கிட்ட இருக்கும். எப்படியாவது முன்னேறணும், அடுத்தவங்களை பார்த்து கொஞ்சம் பொறாமப்படக்கூடிய அந்த ஒரு கேரக்டரும் அவங்க கிட்ட இருக்கும். ஆனா இந்த ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால வாழ்க்கையில அவங்களால ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கறத கடைசி வரைக்கும் அவங்க உணர்றதே கிடையாது. உங்களோட வாழ்க்கையில எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அந்த ஒரு விஷயத்த மாத்திக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஈகோ படுறதுனால உங்க உடம்பும் சரி உங்களுடைய மனசும் சரி பாதிக்கப்பட்டுரும். எப்பயுமே ஒரு விதமான பதட்டத்தோடையே தான் நீங்க இருப்பீங்களே தவிர உங்களால ரிலாக்ஸா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே முடியாதுங்க. யாரை பார்த்தாலும் பொறாமை குணத்தோடையே தான் அவங்க கூட நீங்க பழகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். சோ உங்க மனசுல அந்த அகங்காரம், அகந்தை, எனக்கு தான் எல்லாம் தான் தாங்கிற அந்த திமிர் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்காதீங்க. வாழ்க்கையில எதை வந்தாலும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற திமிர் நமக்கு இருக்கலாம். ஆனா நாம தான் பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு திமிர் மட்டும் இருந்துருச்சுன்னா அந்த நிமிஷத்திலேயே நீங்க எவ்வளோ பெரிய உயரத்துல இருந்தாலும் சரி தூக்கி கீழே வீசப்படுவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்க, இந்த ஈகோவை நான் எப்படிதான் கண்ட்ரோல் பண்றதுனே தெரியல, அது என்னோட பிறவி குணமாகவே இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான். காலையில எழுந்திரிச்ச உடனே கொஞ்சம் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி பண்ணுங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்க. அப்படி செய்யும் போது கண்டிப்பா உங்களோட மனசும் சரி உங்களோட உடம்பும் சரி அமைதியாகும். அடுத்தவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனசு உங்களுக்கு இருந்துச்சுனாவே கண்டிப்பா உங்க மனசு ஒரு நேர்மறை ஆற்றலோட இருக்கும். அதே மாதிரி நீங்க எப்ப பார்த்தாலும் ரொம்ப அப்படியே ரஃப் அண்ட் டஃபா இருக்காதீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு காமெடி, இப்ப சோசியல் மீடியால நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. நான் தவறான விஷயங்களை சொல்ல கிடையாது, நிறைய காமெடி வீடியோஸ்லாம் இருக்கு. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நீங்க பார்க்கும்போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். சோ எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி ஒரு மன இறுக்கத்தோடயே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்க மனசுக்கும் சரி உடம்புக்கும் சரி ஆரோக்கியத்துக்கும் சரி பிரச்சனை தான். அதனால இந்த ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா அதை தூக்கி அப்படி குப்பையில போடுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.